நெல்லை கேடிசி நகரில் சிகிச்சைக்காக தனது தந்தையை அழைத்து வந்த இளைஞரை பைக்கில் வந்த மர்ம நபர்கள் மருத்துவமனை வாசலிலேயே கொடூரமாக வெட்டி படுகொலை செய்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலத்தை சேர்ந்த விவசாயி சந்திரசேகர், அரசு பள்ளி ஆசிரியை செல்வி தம்பதியரின் 25 வயது மகன் கவின். சென்னையில் மென்பொருள் நிறுவனத்தில் பணியாற்றி வந்த கவின் தனது தாய்க்கு சிகிச்சை அளிப்பதற்காக திருநெல்வேலி கேடிசி நகரில் உள்ள மருத்துவமனைக்கு அடிக்கடி வந்து சென்றுள்ளார். அப்போது அங்கு சித்த மருத்துவராக பணியாற்றும் தனது பள்ளி தோழியுடன் கவினுக்கு நட்பு ஏற்பட்டுள்ளது. இந்த நட்பு நாளடைவில் காதலாக மாறியதால் மருத்துவரான காதலியைத்தான் திருமணம் செய்வேன் என தனது பெற்றோரிடம் கவின் தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் கவின் வேறு சாதியை சேர்ந்தவர் என்பதால் பெண்ணின் பெற்றோர் காவல்துறையில் எஸ்ஐக்களாக பணியாற்றிய போதிலும் மகளின் காதலுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. ஐயா, நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா. கம்மியில மாதம் 1.5 லட்சம் சம்பளம் எடுக்கா இல்லை. நாங்கள் எங்கள் குடும்பம் வந்து பெரிய குடும்பம். எங்கள் அப்பா வந்து ஊராட்சி தலைவர் 30 வருஷம் இருந்திருக்காரு. விவசாய சங்கத்தில் 15 வருஷம் இருந்திருக்காரு. இந்த ஊரில் எங்களுக்குன்னு ஒரு பாப்புலாரிட்டி உண்டு. அவங்களோட நாங்கள் குறைஞ்சவங்க கிடையாது. என் பிள்ளை அப்பாவி பிள்ளை, அவங்க அம்மா அவ பொம்பளை அப்பா எல்லாம் கூப்பிட்டு என் பிள்ளை நைஸா வெளியே அனுப்பி சொல்லி ஆளை கொலை பண்ணிட்டாங்க. அப்பா சொல்லு, அப்பா பாத்துக்கிறா சொல்றா. அப்பாட்ட அப்பா சொல்லுப்பா, யாரா ஒண்ணு அடிச்சா சொல்லுப்பா, சொல்றா அப்பாட்ட யாரா ஒண்ணு அடிச்சா. இங்க படிச்சுட்டு வந்து சென்னையில் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கலாம். அதே நாங்கள் வந்து தேவேந்திர குல சமுதாயத்தை சேர்ந்தவங்க, அவங்க வந்து தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க. எங்கள் பெரியப்பா கீழே விழுந்ததுனால எங்கள் பெரியப்பாவை திருநெல்வேலியில் அட்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மர்மோனா வந்து அந்த பொண்ணு மாட்டு சமுதாயத்து பொண்ணு கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலில் வெளியே அவங்க மேலே எங்கள் அக்கா எங்கள் அண்ணன் எல்லாம் மேலே வச்சுட்டு வெளியே வந்து அவன் தம்பி வெளியே கூட்டி வந்து என் மர்மனை வந்து பேசலாம். நீங்கள் வந்து தேவர் சமுதாயம், நாங்கள் தேவேந்திர குல சமுதாயம், உங்களுக்கு செட் ஆகுது அப்படின்னு சொன்னோடனே இல்லை இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னோடனே அவனை வந்து அருவாத்துக்கு வெட்டுறான். என் மர்மனை தடுக்கும் போது அவனை மிளகாப்பொடி போட்டு வெட்டுறான். என்ன கேட்டீங்க? என்ன கேட்டீங்க? என் பிள்ளைய கொல்றதுக்கு காரணமா இருக்கிறவங்க அந்த பையனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்தரா நீங்க என்ன சொல்லணும்? அந்த பொண்ணு தான் ஃபோன் பண்ணி கூப்பிடுச்சு. சரி, அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாம இது நடந்திருக்க வாய்ப்பே இருக்கு. அவங்க தான் இதுக்கு முழு காரணம். காய்தா பண்ண சொல்றீங்க. நீங்க எல்லாரும் தப்பு செஞ்சவனை மன்னிக்க சொல்றீங்க, பாதிக்கப்பட்டவனை மறந்துட சொல்றீங்க. மன்னிக்கவும் முடியல, மறக்கவும் முடியல. இந்த சாதி மதத்தை வச்சு இந்த பிரிவினை வளர்க்கிற அந்த சிந்தனை பக்கமே போயிடாது. விவசாயிகள் என்ன சாதி மதம் பார்த்தா பொருளை விளைய வைக்கிறாங்க, தொழிலாளர்கள் என்ன சாதி மதம் பார்த்தா பொருளை உற்பத்தியில ஈடுபடுறாங்க. இவ்வளவு ஏன் இயற்கை அம்சங்களான வெயில் மழையில சாதி இருக்கா மதம் இருக்கா? எப்படி இந்த போதை பொருட்களை எப்படி நம்ம அறவே ஒதுக்கி வைக்கிறோமோ அதே மாதிரி இந்த சாதி மதத்தையும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா தூரமா எவ்வளவுக்கு எவ்வளவு தூரமா அதை ஒதுக்கி வைக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதை தூரமா ஒதுக்கி வச்சிருங்க. அதுதான் எல்லாருக்குமே நல்லது.